ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் லால்பேட்டை எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர் அப்துல் ரஹ்மான். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லால்பேட்டையில் தனத்துணை பள்ளிவாசலில் நம்ம மனோராவுக்கு லைட்டிங் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த மனோரா 4 ஸ்டெப்பாக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் ஹைட்டாகவும், அதாவது லால்பேட்டையிலே செகண்டு பெரிய மனோரா இதில் நம்ம பழைய லைட்டிங்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, இது நோம்புக்கு முன்னாடி செஞ்சது, நோம்புக்காக எல்லாம் வேலை பார்த்ததுனால நம்ம இதையும் ஃபுல்லாக மாற்ற சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இந்தியா கொடி வர மாதிரி ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஒயிட்டு, அப்புறம் கிரீன், இந்த ஆங்கிளில் நம்ம கேட்டிருக்காங்க. அதனால் அதுவும் வைக்கலாம். அப்புறம் சென்டரில் மட்டும் ஒயிட் அண்ட் வார்ம் ஒயிட்டு டபுள் கலரில் கொடுத்துருக்கோம். இதில் ஃபுல்லாக வாங்க, ரிஸ்க்கான வேலை தான் கொஞ்சம். நம்ம ஹைட்டு ஒரு ரூம் கிட்டத்தட்ட 15 அடி ஹைட்டு இருக்கிறதுனால நம்ம கவுரு கட்டிக்கிட்டு தான் நம்ம வேலை பார்த்தோம். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆகினாலும், ஏன்னா ரவுண்டு டைப்பில் இருக்கிறதுனால, இது ஸ்கொயராக இருந்தால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நின்றுடலாம். ரவுண்ட் டைப்பு, இடமும் சின்னது. அதனால் கொஞ்சம் பார்த்து ரொம்ப கவனமாக தான் செஞ்சோம் இந்த வேலையை. பாருங்கள், இது எவ்வளோ நல்ல காற்றும் அடிக்குது இந்த இடத்துல. ஃபுல்லாக ஏணியை போட்டுட்டு நம்ம ஒரு கவுரு வச்சு உள்ளார ஒரு ஆள் இழுத்து பிடிச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் லைனை கட் பண்ணி நம்ம ஒன்று ஆல்ரெடி இதில் இது 4க்கு 4 பாக்ஸ் தான் வச்சு, வுட்டு பாக்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் 4க்கு 4 சீட்டு வச்சு, அதுக்கப்புறம் ஹோல்டர் வச்சு லைட் வச்சுருக்காங்க பழைய ஓல்டு மாடலில். அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம 3 இன்ச்சு ஸ்பாட்லைட் ஃபிட்டிங் தான் நம்ம பேனல் லைட் தான் நம்ம பார்த்து ரெடி பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம், எவ்வளோ ரிஸ்க்கான வேலை பார்த்துட்ருக்கோன்னு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. நாங்களும் வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட்டு ரொம்ப முக்கியமாக. நம்மளோட கால்குலேஷன் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு. 2 நாள் வேலை பார்த்தோம். இங்கே ஃபுல்லாகவே முடிக்கிறது நிறையா பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்டு கிட்ட வந்துச்சு. உள்ளாரையும் ரொம்ப இக்கட்டாக ஏணியை மேலே தூக்கி வெளியே வேலையாக தான் வெளி வேலையாக கவுரு கட்டி தான் மேலே தூக்கி ஆகுது. அவ்வளோ ஹைட்டுக்கு ரிஸ்க்கான வேலை தான். பாருங்கள் ஃபுல்லாக நம்ம என்ன மாதிரிலாம் கஷ்டமாகவும், ரொம்ப ஈஸியாக எந்த வேலையுமே சொல்லிட முடியாது. எல்லா வேலையுமே ரொம்ப கஷ்டமான வேலையை தான். அது அனுபவம் வாய்ந்தவங்க அது ஈஸியாக பார்த்துருவாங்க. அனுபவம் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டமாக பார்ப்பாங்க. அவ்வளோதான். நம்ம சீக்கிரமாக குயிக்காக வேலை முடித்தா அனுபவம் உள்ளவங்க தான் ஒரு ஃபால்ட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி, பார்க்காமலே கண்டுபிடிச்சி அதை சொல்யூஷன் சொல்லுவாங்க. தெரியாதவங்க 1 நாள் 2 நாள் ஃபுல்லாகவே இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஃபால்ட்டை கண்டுபிடிப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க்கான வேலையெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ 2K ஃபாலோவரை சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கோம். இன்ஷாஅல்லாஹ் இன்னும் மேலும் வளர உங்களுடைய உதவியும் இறைவனோட அருளும் வேண்டும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமது லால்பேட்டை நண்பர்கள் யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் லால்பேட்டையில் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஊர்லேயே நம்ம வேலைகளை பார்க்குற, அதனால் யார் யாரெல்லாம் லால்பேட்டையில் என்னுடைய வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷாஅல்லாஹ் பேசுவோம், மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். இதோட அவுட்புட் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல்லாக லைட்டிங்லாம் பண்ணி என்ன மாதிரி மாடலில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல்லாக இதில் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். தொடர்ந்து பாருங்கள். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.